அதான் மக்கள் சைக்கிள்ல ஓட்டிருக்காரு. அதுதான் தோழர், இது எல்லாமே சீன் டிராமா. RSS பாஜக ஸ்கிரிப்ட் நான் பல முறை சொல்லிட்டு இருக்கேன். பெரிய சரித்திரம் தீட்டுறாங்க நீங்க. நீ டெபுட்டி சிஎம் தான் இதான் நடந்திருக்கு, என்னமோ டீலிங் பண்ணிருக்காங்க. அதன் தொடர்ச்சி தான் இன்னைக்கு கன்னியாகுமரி பேச்சு. ஆமா, நீங்க நல்லா பாருங்க, இந்த நபர் வந்து பாருங்க, கடலூர் போக மாட்டாராம். 2 வாட்டி பெர்மிஷன் கொடுத்து முடியாதுன்னு சொல்லுவாராம் கடலூர்ல. ஆனா மத்த எல்லா மாவட்டம் போறான். நீ வேளாங்கண்ணிக்கு நாகப்பட்டினம் போற. புதுமையாளர்களை ஈர்க்கும் வகையில் செயற்கை நுண்ணறிவுக்கான உலகளாவிய மையமான AICTI டிவிகே அரசு உருவாக்கும் முயற்சியில் டிவிகே அரசு இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு அமைச்சகத்தை மினிஸ்ட்ரி ஆஃப் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உருவாக்கும். இன்னொரு கூடுதலா AI அமைச்சகம் அமைக்கப்படுகிறாரு. மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி, இதுல வந்து எல்லா விஷயமும் நடக்கிறது போகிறது, அரசு ரீதியான வர்றது எல்லா படிவங்களும் அதுலேயும் கல்வியும் கொடுக்க ஒரு புதுசாக விஷயத்தை சொல்லியிருக்காங்க விஜய். இது அநேகமாக நிச்சயமாக கடந்து போக முடியாது. புது விஷயம் நினைக்கிறேன். எப்படி பார்க்குறீங்க? இப்போ இந்த சிட்டிசன் ப்ரிவிலேஜ் கார்டுன்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு பெரிய உருட்டு மாதிரி தான் நான் பார்க்குறேன். என்ன விட்டுங்க? ஏற்கனவே அதெல்லாம் இருக்குங்க. மதுரை, கோயம்புத்தூர், சேலம் மற்றும் திருச்சியில் 1000 டீப் டெக் புத்தொழில் நிறுவனங்களுக்கு ஆதரவளிக்கும் வகையில் செயற்கை நுண்ணறிவு புத்தாக்க மையங்கள் அமைக்கப்படும். இல்ல, அஜிதா வந்து பாத்தீங்கன்னா அவங்க அவ்வளவு பணம் செலவு பண்ணிருக்காங்க தோழர், சும்மா கிடையாது. பல லட்சம் பல கோடி செலவு பண்ணிருக்காங்க விஜய் கட்சிக்கு. அவ்வளவு டொனேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அவங்க. புரியுது அவங்கள வந்து அப்படியே கழட்டி விட்டாங்க கட்சியில. ஜாதி ரீதியா பல ரீதியா ஒடுக்குறாங்க. பெண்ணு அடுத்து வசூல போட்டாப்ல குஷி ஆனந்த், விஜய் எல்லாம் வசூல போட்டாங்க தாவைகள் அந்த பொம்பளை வச்சு. தமிழக வெற்றி கழகத்தில் இருந்து என்னை விலக்கிக் கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்னை நான் இணைத்துக் கொள்கிறேன்.